வெட்ட வெள்ளை சார். அதெல்லாம் ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்கோம். ஆஹா, என்ன சுத்தமான காதல்ல. சென்னையில் இதெல்லாம் கிடைக்குமா சார்? சும்மா சென்னையை குறை சொல்லாது சார். ஆமா மாசி, உன் அப்பவே கேட்கலாம்னு நினைச்சேன். நீ பேசினா இந்த ஊர் மாதிரி இல்லையே, நிறைய சென்னை வாடை அடிக்குது. ஆமாம் சார், நான் சென்னை தான் சார். 10 வயசுலேருந்து ஊர் விட்டு ஓட்டேன். பயங்கரமான ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் போல. சப்ப மேட்ரு சார். ஸ்கூலில் ஒரு நாள் வாத்தியார் ஜாதி பேர் சொல்லி திட்டினாரா, ஸ்கேர்ட்லேயே மண்டையில் ஒன்று போட்டேன். அப்படியே சரிச்சிட்டாரு. ஐயோ செத்துறான்னு நினச்சி ஓட்டேன். அப்படியே டவுனுக்கு வந்து வித்தவுட்டில் சென்னை ஓடியான்ட்டேன் சார். அடப்பாவி, வித்தவுட்டா? கையில் ஒரு பைசா இல்லாமல் 10 வயசு பையனா போய் இறங்கினேன். சென்னை ஒரு அம்மா மாதிரி என்னை வளர்த்துச்சு சார். ஆமாம் சார், 30 வருஷமா ராஜா மாதிரி இருந்தேன் சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 30 வருஷத்தில் ஒரு பையன் என்ன ஜாதின்னு கேட்டதே இல்லை சார். அவன் சொல்றது எவ்வளவு கரெக்ட் இல்ல? சத்தியமா சார், நான் லைஃப் தெரியுமா சார், சும்மா சரவண பண்ணல சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு போய்கினே இருப்பேன் சார். இந்த ஊரில் இத்து பூனை டீ கடையில் கூட நுழைய முடியல சார். என்னை பொறுத்த மட்டும் முதல்ல சென்னை, அப்புறம் தான் சார் என் அன்னை. அடடா, கவிதை கவிதை. சார் சூப்பர் சார், என் வீட்டு கூட நல்லா இருக்கு சார். அங்க என்னடா கூட்டம்? தெரியலையே, ஒருவேளை ரம்மி ஆடுறானுங்களோ? உங்களுக்கு நம்ப முடியாது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்து. ஒரு ஆக்சிடென்ட், மோதிட்டு நிறுத்தாம போயிட்டாங்க. கொஞ்சம் உங்க வண்டியில ஹாஸ்பிடல் வரைக்கும். ஷூர், கண்டிப்பா சீக்கிரம் கூட்டு வாங்க. அண்ணே சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, பாத்து வாங்கண்ணே. டேய் டோர தரடா. பாத்து பாத்து. வண்டி எடுங்க சார். ஓகே ஓகே. பாத்து பாத்து போங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. இதையாடா ஹாஸ்பிட்டல் நானுங்க? அட இங்க பாருடா. மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். என்ன பிரதர் கலக்குற? இது என்ன சார், இதை விட கலகலா சென்னையில் இருப்பேன் சார். அங்கே தான் கீழ்ச்சதும் ஃபேஷன், கீழ்ச்சதும் ஃபேஷன். என்ன சார், ஓகேவா? அப்படியே ஒரு ஷூ வாங்கி போடுறது. நீ வேற சார், இப்போ தான் எங்களை செருப்பு போடவே விட்டுக்கிறானுங்க. முந்தியெல்லாம் இப்படி போனால் கட்டி வச்சு அடிப்பானுங்க. சரி, என்ன சார் காலனியாண்ட வரும்னு பார்த்தா இங்கே வர சொல்லிட்டேன். அதுவா, எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு, அதான். சரி வா போலாம். எங்கே சார்? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். காணாம போனவனை தேடலாம், ஓடி போனவனை தேடினா ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா 6 மாசமா யாரையுமே காண்டாக்ட் பண்ணாம இருக்கான்னு தான் சந்தேகமா இருக்கு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? பொண்ணும் பையனும் மேஜர்ஸ், ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இத பாருங்க, இது அந்த பையன் எழுதினது, இது அந்த பொண்ணு எழுதினது. 2 குடும்பமும் அவங்கள தேட வேண்டாம், இதோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த லெட்டரோட காப்பி கிடைக்குமா சார்? எதுக்கு? இத பாருங்க, ஆர்டர் பண்ண பீஸா அரை மணி நேரத்துல வரலனா ஃப்ரீயா சாப்பிடுற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். ஒரு சின்ன பொறி போதும், மொத்தமா பத்திக்கும். அதனால நீங்க ஊரு கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அதில்ல சார், நீங்க கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. சரியான முசுடு சார் அவன்.
கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நம்மளே அடிப்பான். பெரியவர் பசுபதிக்கு ஒரு பொண்ணு மட்டும் தானா? ஒரு பையன் சரவணன், அவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. சரி, பசுபதி வீட்டுக்கு வழி சொல்லு. ஐயோ, என்ன செல்வி கண்டுக்கவே மாட்டேங்கிற? போ போ. டாடா. வரும். வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஐயாவை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. வாங்க வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என் பேர் அர்ஜுன், ஆ இவன் வெங்கி. வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ம். சண்முகத்தோட ஒன்றா படித்தவங்க. சொல்லுங்க. சண்முகத்தை தேடி வந்தோம். இதுல நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லை, சில விஷயங்கள் கேள்வி. இத பாருங்க தம்பி. சரவணா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் தம்பி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி அதெல்லாம் பரம்பரையா சேர்த்து வச்சிருக்கணும். பெரிய குடும்பங்கள்ல அப்பப்போ இப்படி அசிங்கங்கள் நடக்கதான் செய்யும். வீட்டுல பொம்பளைங்க எண்ணெய் தடவி சீவி பூ வைக்கும் போது சில முடி உதிர்ந்துட்டா அத மயிருன்னு தூக்கி எரிஞ்சிருது இல்லையா? அத மாதிரிதான் இதுவும். ஒரு பொண்ணு குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் மரியாதை. குடும்பத்துல இருந்து வெளியே போயிட்டா அவ்வளவுதான். அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க தேடவே இல்லையா? தேடிக்கிட்டு தான் இருக்கும் தம்பி, தேடிக்கிட்டு தான் இருக்கும். எங்க கௌரவத்தை, ஓடி போன அசிங்கத்தை இல்ல. இல்ல, 6 மாசமா. அதான் தெரியாதுன்னு சொல்றோம்ல தம்பி. தம்பி, இது முடிஞ்சு போன விஷயம். தயவு செஞ்சு மறுபடி கிளறாதீங்க. ஊருக்குள்ள இப்படி விசாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். நாங்களே இப்பதான் அந்த அசிங்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சார், நாங்கள் கிளம்புறோம். பெரியவர் ரொம்ப நல்லவர் சார். சின்னவர் தான் கொஞ்சம் கோவப்படுவார். அதான் கொஞ்சம் பயந்தேன். கூட ஒருத்தர் தானே, அது யாரு? பழனி சார். பெரியவருக்கும் சரி சின்னவருக்கும் சரி அவன் தான் சார் ரைட் ஹேண்டு. பழனியோட அப்பாவும் பெரியவரும் ரொம்ப க்ளோஸு. பழனி சின்ன பையனாக இருக்க சொல்ல அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பெரியவர் இந்த வீட்டில் வச்சு தான் அவனை வளர்த்தாரு. அந்த குடும்பத்தில் ஒத்தமாய் சார் அவன். ஒரே குடும்பத்தில் பல கதைகள் இருக்கும் போல இருக்கே. ஒரு விதவை தாய் மட்டும் இருந்திருந்தா பீவாசு படம் மாதிரியே இருந்திருக்கும். அது சரி, இந்த ஊர்ல இந்த பிரச்சனை பத்தி யாரும் பேசலையா? பக்கத்து டவுனில் ஒருத்தர் இருக்கார் சார், சவுந்தர பாண்டியன், தொழிற்சங்க தலைவர் சார். எங்களுக்கு எதனா பிரச்சனைனா நாங்கள் அவராண்ட தான் போவோம். அவர் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? நீங்கெல்லாம் நகரத்துல பிறந்து வளர்ந்தவங்கன்றதுனால இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இப்போ நடைமுறைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவங்க காலனியில் ஆண் நாயை வளர்க்கக்கூடாதுன்னு எழுதப்படாத ஆனால் கடுமையான ஒரு தடை இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஆண் நாய் போய் அந்த மேல்ஜாதி தேர்வு பெண் நாய்களோட ஒன்று சேர்ந்துரும் பாருங்க. இவங்க காலனிக்குள்ளேயே 2 ஜாதி இருக்கு. நான் மேல நீ கீழே ஒருத்தனை அடிச்சு பண்ணுங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டானுங்க. கேளுங்க அவனை. என்னடா இதையெல்லாம் மீறி இவங்க சமூகத்திலிருந்து கோட்டாவினாலேயோ இல்லை கடுமையான உழைப்பினாலேயோ சில பேர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு. ஆனா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் நாங்க இந்த சமூகத்திலிருந்து தான் வரோம், இந்த பின்னணியிலிருந்து தான் வரோம்னு சொல்லவே மாட்டாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் சொல்லுவான். இந்த குடியரசுன்றது ஏற்றளவுல தான் இருக்கு. அடிமைகள்லாம் சேர்ந்து சுதந்திரத்தை கொண்டாடுறது தான் வேடிக்கை. எப்படி சார் உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு நாள் ராத்திரி ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பின்னால ஒரு லாரி வேகமா வந்து இடிச்சிட்டு நிறுத்தாம போயிட்டான். இதோடு முடிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷம். இது ஆக்சிடென்ட் தானா இல்ல? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. அது என்னன்னா தம்பி, நாங்க யூனியன் லீடர்ஸா இருக்கோம் இல்லைங்களா, எங்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு இல்ல அதை விட அதிகமா எதிரிகள் இருக்காங்க. எங்க அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். மாட்டு பொண்ணு. வாமா, என் பொண்ணு யாழினி. ஹலோ, நாங்க தான் காலையில கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி கூட அட்மிட் பண்ணியாச்சுங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களோ? அது காலையில ஒரு கன்னிக்குட்டி ரோட்ல அடிபட்டு கிடந்துச்சு. இவங்க கார்ல தான் அதை ஏத்தி அனுப்பி வச்சேன். அப்படியா? சட்டம் படிச்சிருக்கா, ஒரு பெரிய லாயர் கிட்ட ஜூனியரா இருக்கா. சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு கவனிச்சுக்கிட்டு இங்கே இருக்கா. காஃபி சாப்பிடுறீங்களா? நோ வேணாங்க. तुम्ही दूध केनो खाओ नी?
আমি ঘুমিয়ে পড়েছিলাম উঠে দেখলাম খুব ঠান্ডা হয়ে গেছে। তুমি বাচ্চার মতন কেন ব্যবহার করছো বাবা? ঠিক আছে ঠিক আছে இவங்க இந்த வெண்ணூர் கிராமம் பசுபதியா இருக்கார்ல அவரோட பொண்ணு விவகாரமா வந்திருக்காங்க. அந்த சண்முகம் தம்பி கூட படிச்சவங்களாம். ஓ, அவரு என்ன ஆனாரு எங்க போனாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ராஜேஸ்வரி எங்க ஸ்கூல்ல தான் படிச்சா. அந்த சண்முகமும் +2 எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஆனா நாங்க யாருமே அவங்கள பத்தி கவலைப்படல. இல்லங்க 15 நாளுக்கு முன்னாடி எதேச்சியா இந்த ஊருக்கு வந்தேன். சண்முகத்தோட அப்பாவை பார்த்தப்போ எப்படியாவது என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுன்னு பரிதாபமா அழுதாரு. அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. சென்னையில எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டு பார்த்தேன், யாருக்கும் தெரியல. இந்த ஊருக்கு வந்து விசாரிச்சா ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு நம்பிக்கையோட திரும்பி இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் போலீஸை நம்ப கூடாதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சது. எங்க சண்முகத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கோர்ட்ல மூவ் பண்ண முடியாதா? ம். அது ஏதோ சொல்லுவாங்களே. ஹிபிஎஸ் கார்பஸ். ஆ அது நாம போட முடியாது. சண்முகத்தோட அப்பா வேணா போடலாம். ஐயோ விவகாரம் ஆயிடும். ஒண்ணும் இல்லைங்க, சண்முகம் எங்க இருக்கான்னு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இது விஷயமா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க கிளம்புறோம். வரேன் சார். சரி பாய். வாங்க. ஏங்க ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு டவுட். என்ன? லாயர் ஆகணும்னா இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கினாலே போதுமா இல்ல படிக்கணுமா? ஆமா, நீங்க அப்பா கூட வேற ஏதோ பாஷையில பேசுனீங்க. பெங்காலி. ஓ, அம்மா பெங்காலி. அப்பா சின்ன வயசுல கால்கட்டால ஒர்க் பண்ணாரு. அப்ப அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. பெரிய ஆளுங்க உங்க அப்பா. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலயும் டைம் டேபிள்லாம் போட்டு லவ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இது என் கார்டு. ஷோ. ஓகே, பாய். வரேம்மா. ஏங்க நீங்க தப்பா நினைச்ச கூடாது. காஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி நீங்க கேட்டப்போ அவன் வேணான்ட்டான். அடுத்த வாட்டி நாங்க இந்த பக்கம் வந்தா அவனுக்கு கேட்காமலே காஃபி கொடுத்துருங்க ப்ளீஸ். தாராளமா சாப்பாடே பண்ணி போடுறேன். ஓகே தேங்க்ஸ். பாய். என்னாச்சு? என் பொண்ணு எங்க இருக்கா? அவ செத்திருந்தா கூட நெருப்புல போட்டுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாம அவளை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு கேட்கல. அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. யார் யாரோ வந்து தேடுறாங்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்ன பண்ண சொல்ற? நீ அந்த பாவத்தை 10 மாசம் தான் சுமந்த. ஆனா நான் இந்த அவமானத்தை காலம் பூரா சுமக்கணும். நம்ம பரம்பரை சுமக்கணும். உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அழுகிறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு டே வெங்கி, அந்த பொண்ணு யாழினி இருக்காளே. யார் அந்த மாட்டு பொண்ணா? டே, எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காரு உங்க அப்பா. சரி இப்போ என்ன அவளுக்கு? இல்ல, அவ எவ்வளவு பிரில்லியன்ட் இல்ல? வேண்டாம். அப்புறம் நான் உன்னை தேடி வேற ஏதோ ஊர்ல டென்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடும். டே, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி தெரியும்டா. இப்படிதானே எல்லாம் ஆரம்பிப்பீங்க. ஏய், இந்த பாட்டி இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா. உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருக்கும். வேணா கேட்டு சொல்லிட்டா? ஏய், டே பொட்டு, இங்க என்னடா பண்ற? எங்க காட்டு பார்க்கலாம். குடுறா, பாத்துட்டு தரேன். ஹே, பாரு இத. அதுனா இது நீ. எவ்வளவு டீடைலா வரைஞ்சிருக்கான் பாத்தியா? ஆமா மச்சி. வாவ், சூப்பர்ரா. ஹே, இவனுக்கு அநேகமா ஆட்டிசமா இருக்கும்டா. பிரில்லியன்ட். டேய், இத பாரா. நான் முதல் வாட்டி ஊருக்கு வந்தப்போ வழி கேட்டேன்னு சொன்னல, அத வரைஞ்சிருக்கான்டா. அந்த கார் மேல இருந்த கீரல் கூட வரைஞ்சிருக்கான்டா. டேய், ரொம்ப அழகா வரையற. வெரி குட். இவன் ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்டா. நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை.
நமக்கு ஒரு கெஸ்டா? அட நம்ம மாட்டு பொண்ணு. ம் ஓகே, லாயர். ஹலோ, என்னங்க இப்படி திடீர்னு? ஏதாவது அனிமல்ஸ்க்கு அடிபட்டுச்சா? ச்சே, ச்சே. நீங்க தங்கி இருக்கிற இடத்த பார்க்கலான்னு வந்தேன். இந்த டென்ட் நீங்களே போட்டுதா? ஆமாங்க, இந்த என்சிசி ஸ்கவுட் இதெல்லாம் இருந்ததுல கத்துக்கிட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போய் டென்ட் போட்டு தங்குவேன். ஆமாங்க, அப்படியே 2 சிங்கம் புலி கரடிலாம் வளர்த்துட்டான்னா சர்க்கஸ் கம்பெனி நடத்தலாம். அதுல ப்ளூ கிராஸ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் இவனை மட்டும் வச்சிருக்கேன். உங்க 2 ஐயோ, பேருக்கும் டிஃபன் அதெல்லாம் கொண்டு எதுக்கு? கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சண்முகத்தை பத்தி இன்னும் சில இடங்கள்ல விசாரிக்கலாம்னு தோணுச்சு. சூப்பர். இட்லி தேங்காய் சட்னிடா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, கிளம்பலாம். ம் அப்படியா? தரவா செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. இல்லைம்மா, சண்முகம் ராஜேஸ்வரிங்கிற பேரில் எந்த கல்யாணமும் ரிஜிஸ்டர் ஆகலை. சார், அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம் தம்பி. இந்த சிஸ்டம் பூரா இன்னும் கம்ப்யூட்டரைஸ் ஆகலை. நாங்களே பல இடங்களில் பழைய ரிஜிஸ்டர் வச்சு தான் புரட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நாளானா பரவாயில்ல சார். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகேம்மா, நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார். வரோம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லைம்மா, இது கொஞ்சம் பெரிய இடத்த விவகாரம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது தெரிஞ்சுதான்? சார் சார் சார், ஒரு நிமிஷம். கருப்பு சட்டை போட்டுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை பாருங்க சார். அவர் தான் சார் லக்ஷ்மணன். அவருக்கு தான் ராஜேஸ்வரியை கட்டி கொடுக்குறதா இருந்துச்சு. அவரும் இதே ஊர் தான், பசுபதியாவுக்கு சொந்தம் கூட. ஆனால் கல்யாணம் நின்னதால் இவருக்கும் சரவணனுக்கும் சண்டே ஆகி இப்போ 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையே எல்லாம் போச்சு சார். நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே. உங்களுக்கு நிறைய வேலை வெட்டிக்குதுமா. சரி வா. ஒரு விஷயம் சார், என்னோட ரொம்ப நாள் கனவு உங்களால் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு சார். என்ன அது? இந்த ஊரில் காரில் கெத்தா சுற்றணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சு சார். என்ன, இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் தான் பாக்கி. அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், காலனியில் நம்ம லெவலே வேறு சார். அவ்வளோதானே? இந்தா போட்டுக்கோ. சூப்பர் மாசி. சூப்பரா இருக்க மாசி. தேங்க்ஸ் சார். சார் 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 சார், வண்டி நிறுத்து சார். சார், சித்தர் சார் ஃபுல் மூடில் இருக்கிறாரு. வாங்க சார் போகலாம். இந்தா சார், ரொம்ப தேங்க்ஸ். வேணாம், நீ வச்சுக்கோ. ஏன், நான் போடுறதா இல்லையா? சேச்சே, ஏதோ ஆசைப்பட்டு கேட்டேன்னு கொடுத்தேன். அசிங்கப்படுத்துறீங்க. சும்மா சொன்னேன் சார், கோச்சிக்காத. இப்போ பார். வாடா கிளம்பலாம். ஆமா நண்பா, எனக்கும் செம பசி. மீன் குழம்பு வாசனை தூக்குதே. அது செல்வி கொடுத்துச்சு. ஏன்பா, எங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ தம்பி, எங்க வீட்ல நீங்க எப்படி? நீங்க இப்படி எல்லாம் பேசினா நாங்க இங்க சாப்பிட்டு தான் போவோம். என்னடா வங்கி? ஆமா பின்ன. நீ சைவன்ல நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஏன் லைட்லாம் மங்கலாகுதே? அடிச்சு கண்ணாடி கேட்டு. ஓ, அப்ப பாத்து. ஐயா வே, கண்ணு தெரியாம கீழே ஊத்த போறேன். ஏன்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு பாக்குறீங்களே, ஒரு கண்ணாடி போட்டுக்கூடாது? உடஞ்சு போச்சு, மாத்தணும். ஓ, ஏன் செல்வி, உன் தம்பி இருக்கானே, அவன் எந்த டாக்டர் கிட்டயும் காட்டினது இல்லையா? காட்டிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் பாட்டு இருப்பான். என்ன, ராத்திரி ஆனால் கோயில் மண்டபத்தில் போய் படுத்துட்டு காலைல ஆனால் கரெக்டாக வந்துடுவான். முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அப்புறம் பழகிடுச்சு. சித்தர் சொன்னார், அவன் கடவுளோட பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் இந்த ஊருக்கே காவலன்னு சொன்னார். அதுலேருந்து நாங்கள் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. இது கடல் புஷ்பமா ஜல புஷ்பமா? என்னது? கடல் மீனா ஆத்து மீனான்னு கேக்குறாரு. என்ன சார் இந்த போடு போடுற? ராஜா, வெஸ்ட் பெங்கால்ல மீன் செய்யும் தெரியுமா? ஜல புஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்படியா? வேணா கேட்டு பாரு. நான் மீன் சாப்பிட ஆரம்பிச்சதே முதல் மரியாதையில் சிவாஜி சாப்பிடுவாரு, அதை பார்த்து தான். ஆமா ஆமா, அதுக்கப்புறமா ராஜ்கிரண் படத்தை பார்த்து ஆட்டுக்கறி தின்ன ஆரம்பிச்சாரு. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு. சாப்பிடுங்க சார். இன்னைக்கு சமூகத்தோட பிறந்த நாள்.
கருப்பிச்சாமி தண்ணி கொடுத்து என்னன்னு பாரு. சரிங்க ஐயா. ஆ, அன்னைக்கு வந்தாங்கல்ல பசங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்கொயரி பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ். ஆமா, கல்யாணம் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு. அன்னைக்கு அவ்வளவு சொல்லி இப்படி பண்ணிருக்கானுங்க. இப்போ என்னாச்சு? சின்ன பசங்க ஏதோ ஃப்ரெண்டை தேடுறாங்க. விடுப்பா. அது எப்படிப்பா கூட நம்ம பேர் உள்ள அடிபடுது? முடிஞ்சு போன விஷயத்தை மறுபடி கலர்றானுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன மரியாதை? அவனுங்களோட சவுந்தர பாண்டியன் பொண்ணும் கூட போயிருக்கா. நீ நம்ம ஆளுகிட்ட சொல்லி அவனுங்களை 2 தட்டி தட்டி ஊற டேய் விட்டு டேய் டேய், எதுக்கு அதெல்லாம் இப்போ? அவனுங்க தேட போறானுங்க, ஒண்ணு இல்லைன்னு போயிட போறாங்க. அது இல்லப்பா அவனுக்கு போ. இங்க பாரு சரவணா, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி நீயும் அந்த அசிங்கத்தை கிளற போறியா? ஆ? என்ன மீறி ஏதாவது நடந்தது, போய் வேலை பாருங்க போங்க. இப்படி சண்முகத்தை தேடுறதுக்கு பதிலாக பேசாமல் இந்த ஊரில் நிலக்கரி கிடைக்குமா பெட்ரோல் கிடைக்குமானா தேடி இருக்கலாம். நாட்டுக்காவது நல்லது. இவ்ளோ சின்ன கிராமத்துல யாருக்குமே தெரியாம லவ் பண்ணிருக்கானே. இங்க கிளாஸ் பொண்ணுங்க கிட்டயே பேச மாட்டான் யாரு நீ. ராஜேஸ்வரி கூட பொதுவா யாரோடையும் ரொம்ப பழக மாட்டா. அவளுக்கு ரொம்ப க்ளோஸ்னா அவளோட அண்ணி மட்டும்தான். அப்ப எங்க மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க? காதல் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானது. ஜெயகாந்தன் சொன்னது. என்ன கேட்டா இந்த உலகத்தோட உச்சபட்ச சுயநலமே இந்த காதல் தான் சார். அந்த கர்மம் மட்டும் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு எல்லாமே மாந்துது சார். 1 minute. ஹாய், நான் ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. நான் கோயம்புத்தூரில் படிக்கிறேன். போன ஜூன் மாதம் லீவுக்கு வந்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போகிறதுக்காக பஸ் ஏறினேன். ராத்திரி 8 மணி இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் நல்ல கூட்டம். எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி சென்னை போகிற பஸ் ஒன்று கிளம்புச்சு. அப்போ சண்முகம் அவசர அவசரமாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஓடி வந்தார். அவர் பின்னாடியே ஒரு பொண்ணு வந்தா. துப்பட்டால முகத்தை மூடி இருந்தா. ஓடி வந்த வேகத்துல அவ துப்பட்டா விலகி அவ முகம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா அது ராஜேஸ்வரி. எனக்கு என்னன்னு புரியறதுக்குள்ள 2 பேருமே பஸ்குள்ள ஏறிட்டாங்க. அதுக்குள்ள என் பஸ் கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எதுக்கு வம்புன்னு தான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப நீங்க அவளை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கதா என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடா இது, நாம் அவனை இங்கே தேடிட்டு இருக்கோம், அவன் சென்னையில் இருக்கான்றாங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சொல்லுங்க. சண்முகமும் ராஜேஸ்வரியும் எங்க மீட் பண்ணி லவ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கல்ல. 2 பேரும் லைப்ரரியில தான் மீட் பண்ணுவாங்களாம். அதுக்கு தான் புக்ஸ் படிக்கணும்னு சொல்றது. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? உங்க அளவுக்கு இல்ல. நான் நிறைய படிப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதான் ஜெயகாந்தன் பத்தி எல்லாம் சொன்னீங்களே. காதல் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்பமான காரணங்களே போதும்னு. அது உண்மைதான் இல்ல? இது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சது இல்ல. இப்ப யோசிச்சா உண்மைன்னு தோணுது. ஓகே, குட் நைட். குட் நைட். சப்பாத்தி வேகுவதற்கும் கருகுவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானது. சாரிடா, உனக்காக இன்னொரு சப்பாத்தி. ஏன் தம்பி படிச்சவங்க நீங்க, சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் விசாரிச்சிருக்கீங்க. சரி போட்டுன்னு பார்த்தா ஊர்ல பல பேர்கிட்ட விசாரிக்கிறீங்க. தம்பி, இங்க எங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, மரியாதை இந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊருக்கு போய் சேருங்க. சார், நாங்க எங்க ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கூட எங்க பொண்ணையும் சேர்த்தியில தேடுறீங்க. நீ ஒவ்வொரு தடவை அவ பேர் சொல்லி விசாரிக்கும் போதும் எங்க ஜாதிக்காரங்களுக்கு கோபம் ஏறிட்டே போகுது. நாளைக்கு ஏதாவது கலவரம் வெடிச்சா அந்த காலனியே காணாம போயிடும். இதோ பாருங்க, சண்முகத்தை தேடுறது நாங்க. இதுக்கும் அந்த காலனி மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னோட இந்த விளக்கத்தை எல்லாம் நாங்க வேணா கேட்கலாம், ஊர்ல மத்தவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. கடைசியா சொல்றேன், இது முடிஞ்சு போன விஷயம். ஓடி போனவங்க எங்கேயோ இருப்பாங்க. அது தெரிஞ்சா போதும், நாங்களே போயிடுவோம். இவ்வளவு தூரம் மரியாதையா சொல்றோம், திரும்ப திரும்ப அதையே சொல்ற. யார் நீ? உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ என்ன சண்முகத்துக்கு மாமனா மச்சானா? அவன் எங்க ஃப்ரெண்டு. என்னடா ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். நீங்க சொல்ற மாமா மச்சானை விட அது பெருசு. என்னடா பள்ளி? சரி, நீ இவ்வளவு தீவிரமா இருக்கிறதுனால சொல்றேன். அவங்க சென்னையில தான் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? ஓடி போனவங்க ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருந்தாங்க. அதுல என் தங்கச்சி எழுதினது சென்னையில இருந்து தான் வந்துருந்துச்சு. சென்னையில எங்க இருந்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. இதுக்கு மேல நீ தேடணும்னா சென்னையில போய் தேடு. புரிஞ்சுதா? ஒருவேளை அவங்கள பார்த்தீனா திரும்பி இங்க வரவே கூடாதுன்னு சொல்லு. போதுண்டா, நாளைக்கு சென்னை கிளம்பலாம்.